என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ?
பாகம் பெருமை நாளும் கலந்தனக்கு நான் தரவே கோலஞ்சை துங்க கரிமக தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் என்று விநாயகரை பற்றி என் குருநாதர் காமராஜரின் அருளால் அறிவின் தாயகமாய் அருள்வரைந்த உள்ளமாய் இவருக்கு தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பாகவும் கலைத்துறை சார்பாகவும் மனமாத நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணி துவங்குகின்றேன். குறிஞ்சை, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவரணிகளில் எந்நாடா பொன்னாடாக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன் மகளுடன் இருக்க செல்ல மகள் வளர்ந்திருக்கிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னைய தந்தை அழைத்ததாக அண்ணனும் துணைமரம் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றது தெரியல, போய் பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யாரப்பண்ண முருகப்பெருமான் கந்தனை வணங்காம எந்த காரியத்தையும் தொடரக்கூடாது. 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவர் ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற காரணத்தினால முதல்ல முருகப்பெருமானை வணங்கிட்டேன். அழகான பழனி மலை ஆண்டவா கடல் மாதிரி உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு தான் உண்மையிலேயே கூட்ட கடல் மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஆக அப்பேற்பட்ட முறையில பெண்கள் கூட்டத்தை காண பூரா குளம்புல தண்ணி ஊத்த போயிட்டாங்களா? சோத்துல ஓ இல்லை, விசேஷ நாள் விருந்தாளிகள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நாளைக்கு எதுக்கு குழம்பு வச்சுக்கிட்டு கழுதை சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம் சொல்லி கூட போயிருந்திருக்கலாம். பெண்களுடைய குணாதிசயமே அப்படித்தான். கணவனுடைய வரவுக்கு ஏற்றவாறு குடும்பம் நடத்தக்கூடியவள் தான் உண்மையான மனைவி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேனே, வீட்டுக்கு விருந்தாளிகள் நிறைய பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா பாலில் தண்ணியை கலப்போம், கொஞ்சம் எண்ணிக்கை கூடிருச்சு அப்படின்னா தண்ணியில் பாலை கலந்துருவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக அடுத்த நம்ம வீட்டு பக்கத்து காப்பி குடிக்க வரவே கூடாது. ஆக பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. இதுல எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை? தனக்கு வரப்போறக்கூடிய கணவன் தன் சொல் பேச்சு இப்படிதான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை நிறைய பெண்களுக்கு இருக்கு. இப்ப எந்த புருஷன் பொண்டாட்டி பேச்சு கேட்கறாங்க? அப்படி கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்யக்கூடாது. பெரிய மனுஷன் நான் சொல்றேன் கேட்டுக்க. மாமியார கைக்குள்ள வச்சுக்கிட்டாலே போதும்.
மாமனார்ல இருந்து நாத்தனார்ல இருந்து கொழுந்த நார்ல இருந்து எல்லா நாரும் நம்ம காலடியில. அப்புறம் புருஷன் எங்க போறாரு? இன்னைக்கு உடம்புக்கு முடியலன்னு விட்டுருச்சு போல இல்லைன்னா இருக்கட்டும். இருந்தாலும் அப்பேற்பட்ட முறையில என்னுடைய கணவனாக வரப்பெறக்கூடிய முருகப்பெருமான நாங்கைக்குள்ள வச்சுக்கிறோம்னா யாரா காக்க பிடிக்கணும் அப்படின்னா என்னுடைய மாமியார். என் மாமியார் யாரு? ஆதிபராசக்தி, உலகத்தை கட்டி காக்கக்கூடியவள். ஆனா கொஞ்சம் பேர் அப்படி பேரு. ஆமா, கொஞ்சம் இல்ல, நிறையவே கோபக்காரவங்க. அவங்களை எப்படி பாடி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற முறையில மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. உள்ளிடத்தின் கரை மேலே உன் கோயில், கருங்குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல், கருங்குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே, கொள்ளிடத்தின் கரையே உன் கோவில், கருங்குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். வர வர சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. மேடைக்கு சொல்லி இப்போ அது உண்மையாயிருச்சு. நிஜமாவே சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா உலகத்துல எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா மருந்தே இல்லாத ஒரு நோய் இருக்கு, மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய். அதுதான் காதல் என்னும் கொடிய நோய். அந்த நோய் இப்ப எனக்கு வந்துருச்சு. இந்த காதல் வந்துட்டாலே எப்படித்தான் நிறைய பொய் சொல்லணும் தோணும், நிறைய அழுகணும் தோணும், நிறைய அடி வாங்கணும் தோணும். எப்படி வல்லையும் பேசாம இருந்தீங்க? அடிச்சாலும் வலிக்காது. அதுக்கு பேர் தான் காதல் என்று சொல்லக்கூடியது. இவ்வளவு ஏன் சுடுதண்ணி எடுத்து ஊத்துனா கூட சுரணம் இருக்காது. அது என்னன்னு காரணம் தெரியாம தர்றீங்க. அடிச்சடிச்சு மேலு காய்ச்சி போச்சு. இந்த காதல் வந்துட்டாலே எப்படித்தான் தனியாவே உட்கார்ந்து பேசணும் தோணும், தனியாவே சிரிக்கணும் தோணும், தனியாவே அழுகணும் தோணும். யாருடைய ஆறுதலும் தேவைப்படாது. ஆக தனிமையைத்தான் மனம் விரும்பும். அப்பேற்பட்ட முறையில நானும் தனியா இருக்கணும் தான் நினைக்கிறேன். எங்க விடுறீங்களா, கூடயே சேர்த்துட்டு வந்துடுறீங்க. ஆக அப்பேற்பட்ட முறையில முருகப்பெருமானை பத்தி நினைக்கும் பொழுது எத்தனை ஆசைகள் எனக்குள்ள இருக்கு.